வணக்கம். அயோவா தமிழ் பள்ளி இடைநிலையில் வகுப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஹலோ 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 யாருப்பா இது? ஹலோ உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்குப்பா. ஓடுதா? ஓடுதுப்பா. ஓடிட்டு போகுது, பார்த்துக்கோங்க, குடிச்சுக்கோங்க. அப்பா வேப்பா ஃபோன். யாருப்பா இது? சின்ன பையனுக்கெல்லாம் ஃபோன் கொடுத்துருக்கான். 5 நிமிடத்துக்கு பிறகு ஐயா திரும்ப கால் பண்றான் இருங்க. ஹலோ ஹலோ உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா? இல்லப்பா. நான் அப்பவே சொன்னேன்ல ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு போகுது, குடிச்சுக்கோங்கன்னு. எப்ப பாருங்க. அப்பா வேப்பா ஃபோன். யாருப்பா இவங்க? என்ன நமக்கு நேரமே சரியில்லை. எவனோ ராக் கால்லாம் பண்றான். ஏன்பா சோர்வா இருக்க? அது எதுவும் இல்லை அக்ஷயா. உனக்கு பசிக்குதா? ஆமா அக்ஷயா. உனக்கு பிடிச்ச தோசை ஊத்துட்டவா? ஊத்து அக்ஷயா. நான் உனக்கு தானே தோசை பண்றேன். ஒரு தோசை கூட ஒழுங்கா வரல. உனக்கு மட்டும் தோசை சுட தெரியுமா? தெரியாது. பின்ன எதுக்கு என்கிட்ட மட்டும் சொல்றேன்? அது சரி, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாது. அப்ப நான் கார் ஓட்டும் போது 10 நிமிடம் வர சொன்னா வச்சு எனக்கு கை நடுங்காதா? எங்கேயாச்சும் இஷ்டமா? ஓ அப்படியா? பாத்தீங்களா, யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கணும். சரி நீ செஞ்ச தோசை எல்லாம் போடும். நான் நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நல்ல தோசை. வணக்கங்க. வணக்கம்மா, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை நான் சாப்பிட வரலைங்க. ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க. உனக்கு மாவு அரைக்க தெரியுமா? நல்லா தெரியுங்க. அப்படின்னா தினமும் 100 ரூபாய் சம்பளம், தினமும் மாவு அரைச்சிடணும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். உனக்கு சம்பளமா? ஆஹா, இது விட எனக்கு என்ன வேணும்? எனக்கு சம்பளங்க. நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடு. தினமும் வெண்ணெயாட்ட மாவு அரைச்சி குடிக்கணும், சரியா? சரிங்க. முதல் நாள். முதலாளி மாவை அரைச்சிட்டேங்க. நான் என்ன சொன்னேன்? மாவை அரைக்கணும்னு சொன்னீங்க. நான் வெண்ணெயாட்ட அரைக்கணும்னு சொன்னேன். நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரியே அரைக்கிறேங்க முதலாளி. இரண்டாவது நாள். முதலாளி நான் மாவை அரைச்சிட்டேங்க. நான் என்ன சொன்னேன்? மாவை அரைக்கணும்னு சொன்னீங்க. எப்படி அரைக்கணும்னு சொன்னேன்? நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரியே வெண்ணெயாட்டம் அரைக்கிறேங்க முதலாளி. மூன்றாவது நாள். முதலாளி மாவை அரைச்சிட்டேங்க. இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு குறை சொல்ல பாருங்க. நான் என்ன சொன்னேன்? மாவை அரைக்க சொன்னீங்க. வெண்ணெயாட்ட அரைக்கணும்னு சொன்னேன். எப்படி வெண்ணெயாட்டம் அரைக்கணும்னு சொன்னீங்க, அதானே? ஆமாம், வெண்ணெய் நன்மையாட்டம் அரைக்கணும். நாளையிலேருந்து நீ நல்லா வெண்ணெயாட்டம் அரைச்சிட்டு வரலின்னா இந்த வேலையே கிடையாது, புரியுதா? நல்லா புரிஞ்சிச்சு. நான்காவது நாள். முதலாளி மாவை அரைச்சிட்டேங்க. நான் என்ன சொன்னேன்? மாவை வெண்ணெயாட்டம் அரைக்கணும்னு சொன்னேன்ல. ஆமா. எப்படி
எப்படி அழைச்சிட்டு வந்திருக்கிற? முதலாளி நான் வேலையே விடலாம்னு இருக்கேன் முதலாளி. ஏன் நாங்கள் தானே இருக்குது? நல்லா பாருங்க முதலாளி, இது நான் அரைச்ச மாவே இல்லை, நம்ம ஹோட்டலில் இருக்க வெண்ணெய் முதலாளி. நீங்களும் வேலையே வேணாம் அப்போ. இருமா கோச்சு போகாத, நீ இனிமேல் சர்வர் வேலை வந்துடு, ஓகேயா? சரிங்க முதலாளி. 5வது நாள். வாங்க, என்ன சாப்பிட்றீங்க? வணக்கம். இந்த தோசை நல்லா இருக்குமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஊர்லயே இந்த கடையில தான் தோசை சூப்பரா இருக்கும். ஓ அப்படியா? உள்ள போய் உட்காருங்க. வணக்கம் சார், வெளியில ரொம்ப சூடா இருக்கு, இங்க ஜில்லுன்னு தண்ணி குடிங்க. இங்க மெனு சார். என்னமா சொன்ன? சார் கோபமா போயிட்டாரு. நான் இன்னும் சொல்ல முதலாளி, அப்படிதான் போனாரு. எப்படி நீ ஒன்றும் சொல்லாம எதுக்கு அவரே போயிட்டு இருப்பாரு? நான் ஒன்றும் தப்பா சொல்ல, இங்க சாப்பிட்டா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அங்க நல்லா இருந்தா எங்க போய் சாப்பிட்டு இருக்கிறாரு, எப்படி சொன்னீங்க? 6வது நாள். வாங்க, என்ன நேற்று வந்தீங்க ஒன்றும் சாப்பிடாமலே போயிட்டீங்க? நீங்க அதை விடுங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கே நேற்று எல்லா நாளும் இவங்களோட கடையில் தோசை தான் ஸ்பெஷல். ஓ அப்படியா? சரி. இன்னைக்காவது அந்த கஸ்டமரே திரும்பி வந்திருக்கிறாரு, இன்னைக்காவது சரியா ஒன்றும் சொல்லாம போய் பாரு. சரிங்க முதலாளி. உனக்கு என்ன வேணுங்க சார்? எனக்கு சூடா ஒரு கப்பு பால் எடுத்துக்கலாம். சரிங்க சார். மாமா பால் ஆடுது. இல்லைங்க சார், பால் மாடுது. அடுத்து ஏர்போர்ட் பரிதாபங்கள். வணக்கங்க. அமெரிக்கா செல்லும் பயணிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்கள் பயண பெட்டிகளை சோதனை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவும். பிறகு நீங்கள் கேட் 66க்கு செல்லவும். ஏங்க உங்களை தான். என்னை அங்க கூப்பிட்டீங்க? ஆமாங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நான் அமெரிக்கா போக போறேன். சரி போங்க, சந்தோஷம். அது இல்லைங்க. அப்போ போறியா? அதுவும் இல்லைங்க, நான் அமெரிக்கா போறேன். அந்த சோதனை இடத்துக்கு என்னோட பெட்டிகள் எல்லாம் கூட்டிட்டு போங்க. சார் மன்னிச்சிடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னது உங்களோட வேலையே எங்களை உதவி செய்யறது தானே? என்னது நீங்க வேலை இருக்குது வெங்காயம் இருக்குதுன்னு சொல்றீங்க? சார் கோவப்படாதீங்க, உங்க பெட்டியை நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. சரி. சார் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாதீங்க. அட போப்பா. என்னங்க உங்களை தான். நீங்களாம் கூப்பிட்டீங்க? உங்களே தான். சரி, உங்களுக்கு என்னமா வேணும்? நான் நடந்தது எல்லாம் பார்த்துன்னு தான் இருந்தேன். அந்த ஆளுக்கு நீங்க யாருன்னே தெரியாது, நீங்க பெட்டி தூக்குறவரன்னு நினைச்சிட்டாரு. வேலை வாங்கினது இல்லாம உங்ககிட்ட கோவப்பட்டு பேசினாரு. ஆனா பதிலுக்கு நீங்க அமைதியாக கோவப்படாம பேசுவீங்க. எப்படிங்க சார்? எனக்கு அதனால கோபம் தாங்க. என்ன ஆனா? அதனால நான் அப்பவே கோவப்பட்டிருந்தேன், அது பெரிய பிரச்சனையா இருக்கும். இல்லையாங்க? ஆமா. அதான் அவர் செஞ்ச தப்ப மறக்க கூடாதுன்னு நான் ஒண்ணே செஞ்சேன். என்ன செஞ்சீங்க? அவர் எங்க போறேன்னு சொன்னாரு? அமெரிக்கா. அதான் அவரு அமெரிக்காவுக்கு போறாரு, அவர் பெட்டி எல்லாம் சைனாவுக்கு போகுது. என்ன சொன்னீங்க? அதேதான், அவரோட பெட்டி எல்லாம் சைனா விமானத்துல அனுப்பிச்சு விட்டுட்டேன், அவ்வளவுதான். ஓ, நன்றி வணக்கம்.